இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா 2018 யூஎஸ் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட ஒரு காட்டுத்தீ பல்லாயிரம் வீடுகள் பிளஸ் பல உயிர்களை கொண்ட அந்த கொடூரமான காட்டுத்தீக்கு மத்தியில் 22 குழந்தைங்க பிளஸ் ஒரு டீச்சர் இவங்களை ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர் அவரோட பஸ்ல அந்த காட்டுத்தீக்கு மத்தியில் எப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பேக் ஸ்டோரிஸ்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங்ல கலிபோர்னியாவில் பாரடைஸ் அப்படின்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. இங்க வந்து சூரிய வெப்பத்தோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க இருக்கிற நிலங்கள் மரம் செடி கொடி எல்லாமே வந்து காஞ்சி கருகி போய் கிடக்கு. அண்ட் அந்த மொத்த ஊருமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்று காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து குழந்தைங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு கெவின் அப்படின்ற ஒரு பஸ் டிரைவர் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க எல்லாத்தையும் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. நம்ம மேத்யூ மெக்கானிகே தான் வந்து இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே எல்லா குழந்தைங்களையும் அவங்களோட ஸ்டாப்ல வரிசையாக ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் ஒரு இடத்துலையும் ட்ராப் பண்ணும்போது இவரோட ஓனர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ கடைசியாக எல்லாத்தையும் இறக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பஸ்ஸை விடுறதுக்காக அவர் வந்து பேஸ்க்கு போயிட்டு இருக்காரு. அவர் போகிற வழியில் வந்து அப்படியே ரேடியோவில் நியூஸ் கேட்டு போயிட்டு இருக்காரு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி சொல்றாங்க. அன்னையோட 210வது நாளா அந்த ஊர்ல ஒரு சொட்டு மழை கூட பெய்யலையாம். அண்ட் நம்ம ஊர்லலாம் வந்து மழை புயல் வரதுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல காட்டுத்தீ உருவாக வாய்ப்பு இருக்கிறதா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மணிக்கு 60 to 80 கிலோமீட்டர் வேகத்துல புழுதி காத்து அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தாத குறைக்கு அந்த ஏரியா ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி ஷட் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாளைக்கு மட்டும் இல்ல, இனி வர நாட்கள் ஃபுல்லா கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா தான் போக போகுது அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே அவர் வந்து அப்படியே பேஸ்க்கு வந்துட்டாரு. அண்ட் இங்க இந்த லேடி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் வந்து இந்த ஏஜென்சியை ரன் பண்றாங்க போல. ஸோ இவங்க தான் ஓனர். அண்ட் இந்த இடத்துல கெவின் வந்து ஆஃபீஸ்க்குள்ள சாவியை வச்சுட்டு போகும்போது அந்த ஓனர் கெவினை கூப்பிட்டு இவர்கிட்ட டைம் ஷீட்ஸ் கேட்பாங்க. அதாவது இவர் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாரு, எத்தனை ஷிஃப்ட் ஓட்டி இருக்காரு, அந்த டைம் டீடைல்ஸ் ஷீட்டு கேட்பாங்க. அண்ட் இவர் வந்து நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் உன் வண்டியோட கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சூப்பர்வைசர் சொன்னாரு, இதெல்லாம் நீதான் தம்பி ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வார்னிங்கும் போடுறாங்க. அண்ட் இவரும் சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஒரு ஓனர் கிட்ட பேசுறதுக்காக அப்படியே பக்கத்தில் வராரு. பட் அவங்க வந்து போன்ல பிஸியா இருக்காங்க. அதாவது இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஷட் டவுன் பண்றதவரெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்லாம் லீவ் விடுறதா இருந்தால் முன்னாடியே என்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவர்கிட்டயும் அப்படியே என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ரொம்ப நிதி நெருக்கடியான நிலைமையில இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பண தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட குடும்ப நிலைமையெல்லாம் சொல்லி, இந்த மாசம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் கொடுங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை கெவின், இங்கே நிறைய பேர் உன்னோட ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ சீனியாரிட்டியில் அவங்க ஓவர் டைம் ஷிஃப்ட் எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் முதுக தட்டிட்டே இருப்பாரு, எவ்வளோ பேசிட்டு இருப்ப அப்படின்னு, வேலையை மட்டும் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் அவரை மறைச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு ஓனர் வந்து, ஒருவேளை மீதி ஏதாவது ஓவர் டைம் ஷிஃப்ட் இருந்தது அப்படின்னா நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு கெவின் அங்கிருந்து போக சொல்லுவாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே இவரோட காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. அண்ட் அப்போ வந்து இவருக்கு வெட்டினரி டாக்டர் கால் பண்றாங்க. எதுக்காக கால் பண்றாங்கன்னா, பாவம் இவர் வளர்த்துட்டு இருக்கிற நாய்க்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு போல, அது வந்து இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிருச்சு. ஸோ அதை தான் வந்து இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் இவரும் இவரோட டாகை போய் பார்த்து அப்படியே பாவமா கொஞ்சிக்கிட்டு அதை தூக்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போய் விடுறாரு. அண்ட் இங்க வந்து இவரோட அம்மா இருக்காங்க. அண்ட் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பையன் ஷான் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து உடம்பு சரியில்லையா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அவங்க அம்மா வந்து, நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இல்லம்மா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு, கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம ஓடிட்டு இருக்கேன், கஷ்டமா இருக்கு, முடியல அப்படின்னு சொல்லுவாரு. உங்க அப்பாவால முடிஞ்சது உன்னால முடியலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் ஒன்னும் அவர் இல்லையே அப்படின்னு கெவின் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது இவர் பையன் ரூம்குள்ள இருந்து வெளியில வந்து சிப்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் ரூம்குள்ளேயே போவான். இப்போ இவர் ஸ்கூல் ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு ஒரு பையனுக்கு அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, நீங்க ஒன்றும் யோகியம் இல்லை, நீங்களே ஸ்கூல் ட்ராப் அவுட் தான் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பேசிடுவான். ஸோ இந்த இடத்துல வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வாக்குவாதம் ஒன்று ஏற்படுது. அவர் வந்து பொறுமையா சொல்ல ட்ரை பண்ணுவாரு, டே அப்போ உங்க அம்மா வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, நான் வேற வழி இல்லாம ஸ்கூலை விட்டு நிக்க வேண்டியதாயிருச்சா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு இவன், அது ஒன்று ஏன் தப்பு இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ, நான் இன்னைக்கு வீக்கெண்ட் லீவ் போடுறேன், நம்ம 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இவர் கேட்கும்போது, அதுக்கு இவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால ஒன்றும் வர முடியாது அப்படின்ட்டு இவர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான். அண்ட் இவர் வந்து, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட பேசுறா அப்படின்னு கேட்கும்போது அவன் இவர் பேசுற சத்தமே கேட்காத மாதிரி ஸ்பீக்கர்ல சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பான். அண்ட் இவரும் ஒரு கடத்துல டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாரு. என்னமோ நீ வேலைக்கு போய் நீ சம்பாரிச்சு நீ வீட்டை பாத்துக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காத, இல்லனாலும் இதெல்லாம் நீ ஒரு நாள் உனக்காக பண்ணி தான் ஆகணும், அப்போ உனக்கு புரியும் அப்படின்லாம் வந்து இவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து இவர் சுத்தமா மதிக்க கூட மாட்டான். பெட்ல படுத்துட்டு ஒரு மாதிரி ரூடாவே பேசிட்டு இருப்பான். அண்ட் இவர் கடைசியில, நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போவாரு. நீங்க இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் விட்டுருவான். அண்ட் இதை கேட்டுட்டு அவர் ஒரு மாதிரி கையை வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணா இவரோட டாகை கூட்டிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ நாள் வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் 6 மணி வாக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி டவர் கம்பம் இருக்குல்ல, அது போகிற லைனை அப்படியே காட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வீக்காக ஒரு மாதிரி கடன்னு ஆடிட்டு இருக்கு. அண்ட் இப்போ தான் இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பார்க், முதல் தீப்பொறி வந்து உருவாகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி டவரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே கலந்து விழுந்து கீழே காஞ்சி இருக்கிற புற்கள் மேலே நெருப்பை உண்டாக்குது. அந்த தீப்பொறி விழுந்த ஒரு 2-3 செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா, அந்த டவர் கம்பத்தை சுற்றி நெருப்பு பயங்கரமாக பிடிச்சிக்கிட்டே
தீப்பிடிச்சிட்டு எரிய ஆரம்பிக்குது. அண்ட் அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோவை காட்டுறாங்க. இவர் வந்து இப்ப வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அண்ட் சைட்ல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நேத்து சொன்ன அதே விஷயங்களை தான் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க. அதாவது அந்த ரெட் அலர்ட்டும் மணிக்கு 80 மைல் வேகத்துல புழுதி காத்து அடிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? சோ அதே மாதிரி இங்க ஒரு காரை விட்டு இறங்கும் போது பயங்கரமா புழுதி காத்து அடிக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து இன்னொன்னு சொல்றாங்க, எங்கேயாவது தீ பிடிச்சதுக்கான சிக்னல் தெரிஞ்சது அப்படின்னா உடனே தீயணைப்பு வீரர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இப்ப கெவின் வந்து ஆபீஸ்க்குள்ள போயிட்டு வண்டி சாவி எடுத்துட்டு அந்த ஓனர் வந்து டைம் ஷீட் கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ அதையும் அந்த லேடி கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அவரோட ஓனர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் வண்டியை சரி பண்றதுக்கு மெக்கானிக் வந்திருக்காரு. சோ அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வரப்பாரு. எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். உனக்கு மதியம் ஷிஃப்ட் வேற இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்திலே இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவரும் சரின்னு சொல்லிட்டு அவரோட வண்டியை போய் செக் பண்றாரு. எப்படி கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் அப்படியே அந்த காட்டு தீயை காட்டுறாங்க. அது வந்து இப்போ ரோட்ல போறவங்க கண்ணுக்கு தெரியற அளவுக்கு பெருசாயிருச்சு. அங்க ட்ரக்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு தீயணைப்பு துறைக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அண்ட் இப்போ இந்த காட்டு தீ இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஹீரோ இருக்கிற ஊர்ல வந்து ஏற்படல. இது வந்து போல்கா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கு சைடுல இந்த நெருப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அண்ட் இங்க தீயணைப்பு துறை ஆட்கள் வந்து அந்த நெருப்பு எக்ஸாக்டா எங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தீயணைப்பு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபயர் இன்ஜின்ல போற ஆட்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களும் செஞ்சுட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அந்த ஃபயர் இன்ஜினை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இங்க ஹீரோ வந்து வழக்கம் போல ஒரு ஸ்டாப்பா நிறுத்தி குழந்தைங்க எல்லாத்தையும் பஸ்ல ஏத்திட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே சைட்ல வந்து ஒரு பையனுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து வர சண்டை போட்டார் இல்லையா, சோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு போல. அண்ட் அதர் சைட்ல 1க்கு 2 ஃபயர் இன்ஜினா அந்த காட்டு தீ அணைக்கிறதுக்காக ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. சோ ஒரு வழியா அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்க பார்க்கும்போது பை த டைம் அந்த நெருப்பு வந்து ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா அது கூட இவங்களுக்கு பிரச்சனையா இல்ல. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த காட்டு தீ இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு வந்து சரியான பாதை இங்க இல்ல. ஏன்னா அந்த காட்டு தீ வந்து மலைக்கு மேல எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் அங்க மலைப்பாதை மாதிரி அங்க ஒரு வழி ஒன்று இருக்கு. பட் ஆனா அது எவ்வளவு தூரம் உள்ள போகுது அப்படின்றது இவங்களுக்கும் தெரியல. வேற ஆப்ஷனும் இல்ல அப்படின்றதுனால அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ட் அதே டைம்ல இந்த காட்டு தீயும் இந்த இடத்துல ரொம்ப வேகனாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இவங்களும் வந்து அந்த பாதையில போகும்போது ஓரளவு பக்கத்திலே போயிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல இவங்க என்ன நோட் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து புழுதி காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதோட அந்த காட்டு தீயோட புகையும் சேர்ந்து ஒரு மாதிரி வேற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. இது இன்னும் பெருசா மாறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் அணைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஹீரோ வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சும்மா கால் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்கும்போது, உன் பையனுக்கு வந்து நிஜமாவே உடம்பு தான் சரியில்லை, அவன் வந்து ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவரும் ஓ அப்படியா, சரி அவனுக்கு எது ஃபீவரா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அவன் போயிட்டு பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டான், வெளியிலேயே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது சைட்ல இவரோட ஓனரும் கால் பண்றாங்க. நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா பஸ் எடுத்துட்டு இங்க சீக்கிரம் வா, உனக்காக எங்க மெக்கானிக் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், பட் ஆனா வண்டிக்கு ஃபியூவல் மட்டும் போட வேண்டியிருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு ஓனர் இருந்துகிட்டு, நீ அதை குழந்தைங்க எல்லாம் பிக்கப் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஃபியூவல் போட்டு வண்டி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. அண்ட் இப்போ ஒரு அம்மா லைன்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கு தெர்மோமீட்டர்ல டெம்பரேச்சர் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. பட் அவங்களுக்கு தெர்மோமீட்டர் எங்க இருக்குன்னே தெரியல. அது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இல்ல கிச்சன்ல எங்கேயாவது இருக்கும், தேடி கண்டுபிடிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவோட காலும் கட் பண்ணிடுவாரு. அண்ட் அப்படியே வண்டிக்கு ஃபியூல் போறதுக்காக பெட்ரோல் பங்க் வந்து பார்க்கும்போது முன்னாடி 2 கார் கியூல நின்றுட்டு இருக்கு. பட் ஆனா காருக்குள்ள ஆளே காணோம், வண்டியை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டானுங்க. அண்ட் இப்போ இந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக 2 ஃபயர் இன்ஜின் போனுச்சு இல்லையா, அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல முன்னேறி போக முடியல. பாதை வந்து ரொம்ப கரடு முரடா இருக்கு. இதுக்கு மேல முன்னாடி போனா ஸ்டக் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இல்ல இந்த இடம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு, எங்களால அந்த நெருப்பு இருக்கிற இடத்துக்கு போக முடியல, நாங்க இப்போதைக்கு பின் வாங்கிட்டு அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு வேற எதுவும் ஸ்ட்ரைக் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இங்க ஒரு ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு அந்த காரை நிறுத்தி வச்சுட்டு ஒருத்தன் போனான் இல்லையா, அவன் ஒரு வழியா வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டான் போல. அண்ட் இவரும் ஒரு வழியா பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ வந்து இந்த காட்டு தீ இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப பெரிய த்ரெட்டா மாறிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த தீயணைப்பு துறையிலேயே வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து அந்த உயர் அதிகாரி இருக்கார் இல்லையா, சோ அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 2 ஃபயர் இன்ஜின் போயிட்டு பின் வாங்கினாங்க இல்லையா, சோ அதெல்லாம் சொல்றாங்க. பிளஸ் அடிஷனலா வந்து 5 ஸ்ட்ரைக் டீம் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்களாம். அண்ட் இப்போ வந்து இந்த காட்டு தீ இருக்கு இல்லையா, சோ இது வந்து எப்படி பரவணுச்சு அண்ட் எங்கெங்கெல்லாம் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ இந்த காட்டு தீ வந்து போல்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்கு பகுதியில வந்து ஏற்பட்டிருக்கும். சோ அது பள்ளத்தாக்கு பகுதி அப்படின்றதுனால காத்தும் வேற ரொம்ப வேகமா அடிக்குது இல்லையா, சோ அதனால அந்த நெருப்பு வந்து ரொம்ப ஈஸியா டிராவல் ஆகி அந்த போல்கா அப்படின்ற இடத்த வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்டாக் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த காட்டு தீ பரவறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 2 மைல், அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கான்கவ் அப்படின்னு இன்னொரு ஒரு சின்ன ஊர் இருக்கு. இங்க வந்து ஒரு 800 பேர் மட்டும் வாழ்ற ஒரு சின்ன ஏரியா தான் அது. அந்த காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்கிற திசையை நோக்கி இந்த ஏரியா இருக்கிறதுனால இங்கேயும் நெருப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எவாக்குவேஷன் வார்னிங் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கப்புறம் 8 மைல் தள்ளி நம்ம ஹீரோ இருக்கிற ஊரான பாரடைஸ் இருக்கு. இங்க வந்து 27,000 மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் 8 மைல் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த காட்டு தீக்கும் இதுக்கும். 8 மைல்னா எவ்வளவு, ஒரு 12-13 கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்கு இந்த காட்டு தீல இருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வந்து நெருப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா அந்த காட்டு தீ இப்ப பரவிக்கிட்டு இருக்கிற பள்ளத்தாக்குக்கு ஆப்போசிட் சைடுல வந்து இந்த ஊர் இருக்கு. சோ அதனால சேஃப் தான் அப்படின்றாங்க. அண்ட் இங்க கெவினும் பெட்ரோல் போட்டுட்டு உள்ள போய் பே பண்றாரு. அண்ட் அந்த டைம்ல இவங்க அம்மா கால் பண்றாங்க. ஒரு வழியா அந்த தெர்மோமீட்டர் கண்டுபிடிச்சு டெம்பரேச்சர் பார்த்துட்டாங்க போல. 111 அப்படின்றாங்க. 111 இந்நேரம் அவன் செத்துருப்பான், நீங்க தெளிவா பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா ஷான் கிட்ட சரியா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு. அண்ட் இவங்களும் இப்ப குத்து மதிப்பா 101 அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதை கேட்டுட்டு, இல்ல நீங்க ஷான் கிட்டே போன கொடுங்க, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவங்க வந்து, இல்ல அவனுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இவனுக்கு இவங்க அம்மாவோட அரவணைப்பு தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதை கேட்டுட்டு இவரு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிருவாரு. அவங்க அப்பா நான் இங்க இருக்கேன், அண்ட் நீங்களும் அவன் கூட இருக்கும்போது அவன் இந்த மாதிரி பண்ணிருக்கானா, அவன்கிட்ட நிஜமாவே வந்து
என்னமோ சரியில்லை தான், நான் மெடிக்கல் போயிட்டு அவனுக்கு மருந்து வாங்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன், நான் இப்போதைக்கு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. அண்ட் அதே சமயத்துல இங்க வந்து இன்னொரு ஒரு இடத்துல புதுசா நெருப்பு வந்து உருவாகி இருக்கு. இது வந்து வேற எங்கேயும் இல்ல, ரெண்டாவதா கான்கவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து உருவாகி இருக்கு. பட் ஆனா இந்த நெருப்பு வந்து கொஞ்சம் தள்ளி உருவாகி இருக்கும். அதாவது அந்த காட்டுத்தீக்கும் இந்த இடத்துக்கும் 2 மைல் டிஸ்டன்ஸ் இல்லையா, பட் இந்த நெருப்பு வந்து 3 மைல் தள்ளி உருவாகி இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஸ்டார்ட் ஃபயரா இல்ல ஸ்பாட் ஃபயரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது ஏற்கனவே இங்க உருவாகி இருக்கிற காட்டுத்தீயோட எஃபெக்ட்னால இது தொடர்ச்சியா உருவாகி இருக்கா இல்ல புதுசா இந்த நெருப்பு உருவாகி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து புதுசு தான், ஏன்னா டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு, இவ்வளவு தூரம் தள்ளி போய் இந்த காட்டுத்தீ பரவி இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால இது வந்து புதுசா தான் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த நெருப்பு வந்து எதனால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி டவர் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் கம்பம், இதுல வந்து உராய்வு ஏற்பட்டு தான் வந்து இந்த நெருப்பு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இதே டைம்ல அந்த எலக்ட்ரிசிட்டி கேபிள்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக அந்த லைன் மேன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த சீஃப் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்கள போய் திட்டிட்டு இருப்பாரு, நீங்க சரியா அந்த கரண்ட் கம்பி எல்லாம் மெயின்டைன் பண்ணாம இருக்கிறதுனால தான் இப்போ இந்த இடத்துல 2 நெருப்பு உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் தான். அண்ட் அந்த அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சரி ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சீஃப் வந்து அந்த புதுசாக உருவாகி இருக்கிற அந்த நெருப்பு இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு 5 ஃபயர் இன்ஜின் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இதே டைம்ல இன்னொரு ஒரு தீயணைப்பு வீரர் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு போல. அந்த கான்கோ ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரோடு வழியா போயிருந்திருக்காரு. அங்க வந்து நெருப்பு பரவிருச்சு, அதாவது மக்கள் வசிக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே வந்து நெருப்பு பரவிருச்சு. இதை வந்து அந்த தீயணைப்பு வீரர் வந்து அந்த சீஃப்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அதை அவர் என்னன்னு பார்க்கும்போது அந்த நெருப்பு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி இருக்கு, அதுவும் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸ்க்கு தாவி இருக்கு. அதாவது இது வந்து அந்த ரெண்டாவதா உருவான நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த கான்கவ் அப்படின்ற ஏரியாவுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி அந்த நெருப்பு உருவாகி இருந்திருக்கும். அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த கான்கவ் ஏரியாவிலேயே ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நெருப்பு வந்து ரொம்ப ராப்பிடா அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல இருக்கிற நெருப்பு வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு 10 இடத்துக்கு டக்குன்னு பரவிடுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இப்பதான் அந்த சீஃப் வந்து சில விஷயங்களை கவனிக்கிறாரு. அவர் அந்த காட்டு தீயிலிருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகை மண்டலத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு அவரோட டீம் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இது எல்லாமே ஒரே நெருப்பு தான், கொஞ்சம் நல்லா பாருங்க, இது எல்லாமே ஒரே நெருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல அந்த காட்டு தீயோட சுற்றளவை வரைஞ்சு காட்டுறாரு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் உருவான அந்த காட்டு தீயில இருந்து தான் பரவி இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே நெருப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த காட்டு தீயோட அந்த புகை இருக்கு இல்லையா, அதுவும் அந்த புழுதி காத்தும் சேர்ந்து தான் வந்து இந்த நெருப்பு ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இப்போ வந்து அந்த கான்கவ்ல இருக்கிற மக்களுக்கு எவாக்குவேஷன் வார்னிங் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்னிங்கை வந்து இப்போ ஆர்டரா மாத்துறாங்க. அண்ட் இதே டைம்ல பாரடைஸ்ல என்ன நடக்கும்னா, அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எல்லா பஸ் டிரைவர்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாங்க, கான்கவ்ல இந்த மாதிரி காட்டு தீ பரவி இருக்கு, அதனால நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி நீ நேரம் வந்துருக்கணுமே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் வந்து நான் என்ன ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துருவேன், எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இவர் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, மெக்கானிக் இதுக்காக நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிருக்க மாட்டாரு, நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னா இதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு, நீ இப்போ வரலனா ஈவினிங் ரூட் மிஸ் பண்ணிடுவேன், குழந்தைங்களெல்லாம் போய் கரெக்ட் டைமுக்கு பிக்கப் பண்ண முடியாது, ஸோ பஸ் எடுத்துட்டு ஒழுங்கா வா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவரும் புரியுது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. அண்ட் இதே டைம்ல கான்கவ்ல ஒரு தீயணைப்பு வீரர் வந்து போயிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற மக்களை காப்பாத்திட்டு இருக்காரு. அங்க நெருப்பு பிடிச்சிக்கிட்ட வீட்டுக்குள்ளலாம் வந்து உள்ள போய் அங்க இருக்கிற வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, பெண்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட சின்ன ஒரு வேன் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அவர் காப்பாத்தின எல்லாத்தையும் அந்த வேன்ல ஏத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து சுத்தமா விசிபிலிட்டியே இல்ல, அந்த புகை வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால முன்னாடி என்ன இருக்குன்னே சுத்தமா தெரியல. அதனாலேயே அங்க கார்ல தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதே டைம்ல கெவினை காட்டுறாங்க. கெவின் வந்து அவசரமா ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்குறாரு. அங்க வந்து பையனுக்கு வயசு என்னன்னு கேக்குறாங்க. இவருக்கு வயசே தெரியல, 14 15 சொல்லிட்டு மலிப்பிட்டு இருக்காரு. மாத்திரைக்கு காசு கொடுத்துட்டு மீதி காசு கூட வாங்காம நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவசரத்துல போயிட்டு இருக்காரு. ஒரு வழியா மாத்திரை வாங்கிட்டு போகும்போது இவரோட வைஃப் இந்த இடத்துல கால் பண்றாங்க. கால் பண்ணி நீ எங்க என்ன பண்றீங்க, ஷான் எனக்கு மெசேஜ் பண்ணி என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவர் வந்து அதெல்லாம் அவனுக்கு தேவையில்ல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அவன் கிளாஸை கட்டடிச்சுட்டு வீட்டுல இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஆனா அவனுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை, அதனால தான் வீட்டுல இருந்திருக்கான். அண்ட் நான் இப்போ அவனுக்கு மாத்திரை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சரியாயிரும்னா அவன் என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். நீ அசால்ட்டா சரியாயிரும்லாம் சொல்ற எப்படி அப்படின்லாம் கேட்கறாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு தெரிய வருது இவங்க 2 பேத்துக்கும் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இவரோட எக்ஸ் வைஃப் வந்து வேற ஒருத்தரை டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நைட்டு வந்து அவங்க அவுட்டிங் போறாங்க போல. அதனால வந்து இப்போ வந்து அவன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன பண்ற அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது கெவின் வந்து இரு நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வெளியில பாக்குறாரு. பார்த்தா அந்த காட்டு தீயோட அந்த கரும் புகை மண்டலம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த ஊருக்கும் டிராவல் ஆகி வந்துருச்சு. அண்ட் இவருக்கு இதை பார்த்துட்டு என்னமோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஓனருக்கு கால் பண்ணி கேட்கறாரு, ஏதாவது இந்த காட்டு தீயை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அண்ட் அவங்க வந்து ஒரு மாதிரி ரூடாவே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு, நான் வந்துட்டு ஆல்ரெடி 3-4 வாட்டி கேட்டேன், ஸோ நீ ஒழுங்கா வண்டி எடுத்துருவா இல்லை வேற வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அண்ட் அதே டைம்ல இங்கே வந்து ஏரோப்ளேன்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த காட்டு தீ அணைக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்கவ்ல ஏற்பட்ட அந்த காட்டு தீ வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த தீயணைப்பு வீரர் வந்து மக்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து உள்ளே மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போ அவரை காப்பாற்றுறதுக்காக பாரடைஸ்ல இருந்து ஃபயர் இன்ஜின்லாம் அனுப்பியிருப்பாங்க. அது வந்து போய் சேர்றதுக்கு 18 நிமிஷம் ஆகும் அப்படின்றத அவர்கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட ஒரு நாங்க அதுக்குள்ள கருகியே செத்துருவோம், வேற ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாரு. அண்ட் அவங்களும் அங்க ஏதோ குளத்துக்கு மேல வந்து ஏதோ பிரிட்ஜ் இருக்கும் போல, ஸோ அந்த பிரிட்ஜில் வண்டி நிறுத்திட்டு எல்லாரும் தண்ணியில இறங்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவரும் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு, நான் வண்டியை நிறுத்தின உடனே எல்லாரும் தண்ணியில இறங்கிருங்க, அந்த புகை உள்ள போகாத மாதிரி உங்க வாய் மூக்கெல்லாம்
மூடிக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இதே டைம்ல அந்த தீ அணைக்கிறதுக்காக ஏரோப்ளேன் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, சோ அதுல மேல இருந்து கீழே ரெட் கலர்ல ஏதோ ஒன்று கொட்டுறாங்க. அது என்னன்றது சரியா தெரியல. பட் ஆனா அது என்னவா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அது சரியா பிரயோஜனம் இல்லாம போகுது. ஏன்னா அந்த புழுதி காத்து ரொம்ப வேகமா அடிக்கிறதுனால அந்த ஏரோப்ளேனால அந்த டார்கெட்டை சரியா ஹிட் பண்ண முடியல. அண்ட் இங்க இந்த உயர் அதிகாரியும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்றாரு. அண்ட் இங்கேயும் இந்த தீயணைப்பு வீரர் வந்து அந்த பிரிட்ஜ் கிட்ட வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. அண்ட் வந்து வண்டி நிறுத்தின உடனே எல்லாரும் முதுன்னு தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. அண்ட் இவர் நிறுத்தின வண்டிக்கு பின்னாடி கண்ணு முன்னு தெரியாம கார்ல ஓட்டிட்டு வந்து இடிக்கிறாங்க. அண்ட் அப்படி கார்ல வந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு சரியா தெரியல. அவங்க காரை விட்டு வெளியில வரும்போது அவங்க மேல எல்லாம் நெருப்பு பிடிச்சிக்குது. ஏன்னா இந்த காத்து தான், இந்த புழுதி காத்து தான் வந்து இங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நெருப்பு பரவறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். அண்ட் மக்கள் மேலேயும் ரொம்ப ஈஸியா பத்திக்குது வேற. அண்ட் இப்ப இந்த தீயணைப்பு வீரர் வந்து ஃபயர் இன்ஜின் வந்துருச்சா, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தீ காயங்கள்லாம் வேற ஏற்பட்டிருக்கு, மருத்துவ உதவியும் தேவைப்படுது அப்படின்னு கேட்கறாரு. அந்த சீஃபும் வந்து 10 நிமிஷத்துல அந்த ஃபயர் இன்ஜின் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த ஃபயர் இன்ஜின் போயிட்டு இருக்கிறது இப்ப காட்டுறாங்க. பார்த்தா அவங்க போற வழியில நிறைய கார்லாம் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ரோடே பிளாக் பண்ணி வச்சிருக்கு. சோ அவங்களால போக முடியல. அண்ட் அதே டைம்ல அந்த ஏரோப்ளேன்ல வந்து மறுபடியும் அந்த தீ அணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்ல, சோ அதை மறுபடியும் ட்ரை பண்றாங்க. மேல இருந்து கீழே கொட்டுறாங்க. இந்த வாட்டியும் பிரயோஜனம் இல்லாம தான் போகுது. அது விழுக வேண்டிய இடத்துல சரியா விழுக மாட்டேங்குது. அது மேல காத்துலயே அடிச்சுட்டு போயிருது. அண்ட் இதே டைம்ல அந்த தீயணைப்பு வீரர் இருக்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய நெருப்பு பிளம்பு வந்து ஒரு சுழல் மாதிரி சுத்திக்கிட்டு அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுவும் தண்ணியிலேயே டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கு. அண்ட் இங்க இவரு எல்லாரும் தலையை குனிங்க தண்ணிக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அண்ட் அந்த நெருப்பு பிளம்பு வந்து அவங்களை அப்படியே மோதிட்டு கடந்து போகுது. அண்ட் இங்க உயர் அதிகாரியும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பார்த்தா ரிப்ளையா வரல. எல்லாரும் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே தலையை குனிஞ்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா ரிப்ளை வந்துருச்சு. ஒரு நெருப்பு அலை வந்து எங்களை இப்பதான் கடந்து போச்சு, நாங்க எப்படியே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்களுக்கு அதை கேட்டுட்டு இப்பதான் பெருமிச்சே விடுறாங்க. அண்ட் அவரும் எப்பதான் அந்த ஃபயர் இன்ஜின் வரும் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு சீஃப் வந்து அங்க போற பாதை வந்து நிறைய பிளாக் ஆயிருக்கு, அதை புல்டோசர்லாம் வச்சு கிளியர் பண்ணிட்டு நாங்க சீக்கிரம் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த தீயணைப்பு வீரர் வந்து இப்பதான் இங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. யோ அந்த நெருப்பு பாரடைஸ் நோக்கி போயிட்டு இருக்கு, நீ சீரியஸா ஏதாவது பண்ணி தொலை அப்படின்றாரு. அண்ட் அதே மாதிரி அந்த நெருப்பை காட்டுறாங்க. அது ஆல்மோஸ்ட் பாரடைஸ் ஊர் பக்கத்திலேயே போயிருச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இங்க ஹீரோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பறவைங்க எல்லாம் பிச்சுட்டு பறந்துட்டு போகுதுங்க. ஒரு செகண்ட் இவரே வண்டியை ஸ்லோ பண்ணிடுவாரு. ஏன்னா அந்த பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் வந்து ஏதாவது ஆபத்து அப்படின்னா அதை முன்னாடியே சென்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி தான் போதுங்க. அண்ட் இவரை கிராஸ் பண்ணி ஒரு 2-3 ஃபயர் இன்ஜினும் வேற போகும். அதை பார்த்துட்டு இவர் ஒரு பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காட்டு தீ பரவிக்கிட்டு இருக்கு, நீ நியூஸ் சேனல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணு, ஏதாவது ஆபத்து அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் அந்த சைடு இருந்து ரிப்ளையே வராது. அவன் அங்க இருக்கானா இல்லையானே தெரியாம இவர் பாட்டுக்கு பேசிட்டு கட் பண்ணிடுவாரு. அண்ட் இங்கேயும் இப்போ இந்த சீஃப் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லிடுவாரு. அதாவது பாரடைஸோட ஒரு சைடு மட்டும் எவாக்குவேஷன் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாரு. அண்ட் இங்கேயும் அந்த எவாக்குவேஷன் ஆர்டர் வந்து மக்களுக்கு பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் சரியா வேலை செய்யாது. அதனால இப்போதைக்கு அவங்களால அந்த ஆர்டரை மக்களுக்கு தெரிவிக்க முடியாம போயிருது. அண்ட் இங்கேயும் 1க்கு 3-4 ஏரோப்ளேன்ல அந்த தீ அணைக்கிறதுக்காக மேல இருந்து தண்ணி எல்லாம் கொட்டுறாங்க. பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால அந்த காட்டு தீயை தடுக்கவே முடியல. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சீஃப் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அடிஷனலா 50 ஸ்ட்ரைக் டீம் பிளஸ் நிறைய ரிசோர்ஸ்லாம் கேட்பாரு. கவர்மெண்ட்டும் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனா அது அந்த பாரடைஸ் ஊருக்கு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நெருப்பு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் பாரடைஸ் ஊருக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அண்ட் இங்க வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூலை காட்டுறாங்க. அண்ட் அங்க இருக்கிற குழந்தைங்க அந்த காட்டு தீயில இருந்து வெளிவர புகையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்க ஒரு டீச்சர் வந்து ஜன்னல்ல எல்லாரும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காதீங்க, இது ஒன்றும் பெரிய காட்டு தீயெல்லாம் இல்ல, இது ஒரு சாதாரண புகை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் அதே டைம்ல அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க கிட்ட வந்து என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, எவாக்குவேஷன் ஆர்டர் வந்து இன்னும் வரல, என்னால் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம வந்து எல்லா குழந்தைகளையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிடலாம். சோ குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸோட நம்பர் வாங்கி அவங்க கிட்ட கால் பண்ணி அவங்க வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க. அண்ட் அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல சில பேரண்ட்ஸ்லாம் வந்து வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க, அவங்களால கரெக்ட் டைமுக்கு வந்து கூட்டிட்டு போக முடியாது, அந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அண்ட் இவங்களும் அவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இவங்களை அனுப்பிட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த டீச்சரும் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இங்க நம்ம ஹீரோக்கு அவரோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து திரும்பவும் கால் பண்றாங்க. கால் பண்ணி அவரோட பையனை பத்தி தான் திரும்பி கேட்கறாங்க. அண்ட் அவரும் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றது எனக்கு தெரியல, இது ஒரு சாதாரண மிஸ்டேக் தான், இதை நீ பெருசா ஆர்கியூ பண்ணிருக்காது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவங்க அப்புறம் எதுக்கு அவன் எனக்கு கால் பண்றான் அப்படின்னு கேட்கறாங்க. அண்ட் இவரு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இவர் அவனுக்கு 15 வயசு தான் ஆகுது, அவன் அவங்க அப்பா கூட சண்டை போட்டு ஒரு அரவணைப்புக்காக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிருக்கான், இதை நீ பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சைட்ல இவர் ஓனர் மறுபடியும் கால் பண்றாங்க. இவரும் டிராபிக்ல மாட்டிக்கிட்டா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. அண்ட் இவரோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து இவரை விடுற மாதிரி இல்ல போல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து நம்ப தகுந்த ஆள் கிடையாது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இவரு இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்ல, எங்க அப்பா இறந்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அவங்க, நீ உங்க அப்பாவை காரணமா சொல்லாத, நீ அவர்கிட்ட பெருசா பேசுனது கூட கிடையாது, உன் லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் இவரு வந்து இதை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அவங்களும் அதுக்கு சாரி கேட்டுட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போறது அதை பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பையன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் ஃபீல் பண்றான், அவனுக்கு உன் கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அண்ட் இவர் வந்து இது எல்லாத்தையும் பஸ்ஸை நிறுத்தி வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, இவருக்கு பண கஷ்டம் இருக்கு, இவர் ஓனர் வேற இவரை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க. அண்ட் இவர் பையனும் வேற ரொம்ப மோசமா இவர்கிட்ட நடந்துக்கிறான். இதுக்கு நடுவில் இவர் எக்ஸ் ஒய்ஃப் வேற இவர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசவும் இவர் ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுவாரு. அண்ட் இப்போ ஒரு பையனுக்கும் கால் பண்ணுவார். கால் பண்ணி அவங்க கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாப்பாரு. பட் அவன் அப்போ எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டான். அண்ட் இவர் அப்படியே பேசிட்டு என்ன பண்ணுவாருன்னா, வண்டி அப்படியே திருப்பி யூட்டன் போடுறாரு. நான் வீட்டுக்கு வரேன், நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. அண்ட் இதே டைம்ல இவர் ஆஃபீஸ்ல என்ன நடக்கும்னா, அந்த எவாக்குவேஷன் ஆர்டர் வந்து ஒரு வழியா வந்துருச்சு போல. அதாவது ஒரு சைடு மட்டும் ஈஸ்ட் பாரடைஸ் மட்டும் எவாக்குவேட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அதை வந்து இவங்க எல்லா டிரைவர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஈஸ்ட் பாரடைஸ்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிற எல்லா டிரைவர்ஸும் வெஸ்ட் பாரடைஸ்க்கு வந்துருங்க, அங்க வந்து சீகோ
டீபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்மார்க் சொல்றாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவரு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. அதாவது இவங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல போயிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க. அண்ட் பிக்கப் பண்ண முடியாத குழந்தைங்க வந்து மொத்தம் 23 பேர் இருப்பாங்க. இந்த 23 பேரையும் அந்த ஊர்ல வந்து வேற ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு, அந்த எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா என்ன பிரச்சனைனா, இவங்களை கூட்டிட்டு போற அளவுக்கு அந்த டீச்சர்ஸ் கிட்ட வந்து கார்ஸ் இருக்காது. அதனால வந்து ஒரு ஸ்கூல் பஸ் ஏற்பாடு பண்றாங்க. அண்ட் அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன் வந்து இதே ஈஸ்ட் பாரடைஸ்ல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் போல. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிஸியா இருக்கிறதுனால அவங்களோட தங்கச்சிக்கு கால் பண்ணி அவனை வந்து பிக்கப் பண்ண சொல்றாங்க. அந்த பிரின்சிபல் வந்து பஸ் ஏற்பாடு பண்றதா சொன்னாங்க இல்லையா, சோ அதனால வந்து இந்த ஓனருக்கும் கால் பண்ணி நிலவரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஓனரும் நான் இமீடியட்டா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பாரடைஸ்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கிற எல்லா பஸ் டிரைவர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல்ல 23 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸால அவங்களை பிக்கப் பண்ண முடியல, சோ யாரோட வண்டியாவது எம்டியா இருக்கு இல்ல அங்கதான் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள போய் பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சு. எல்லா டிரைவர்ஸும் இல்ல நான் அங்கிருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, இல்லனா என் வண்டி ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு பையனை பார்க்க போறதா சொல்லிட்டு அந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்காரு. அண்ட் இவரு வெயிட் பண்ணி பாக்குறாரு, யாராவது வந்து பிக்கப் பண்றதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் ஆனா யாருமே ரிப்ளை பண்ணல. அப்படிங்கவும் சரி ஓகே நம்மளே போலாம் அப்படின்ட்டு மைக் எடுத்து நான் இங்க தான் இருக்கேன், நானே போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஓனர் அதை கேட்டுட்டு, கெவின் நீயும் அங்கதான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் இங்க தான் சுத்திட்டு இருக்கேன், நான் போய் அவங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த ஓனரும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ போய் அந்த குழந்தைகளை கூட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவரும் இங்க கிளம்பிட்டாரு. அண்ட் இந்த டைம்ல நெருப்பும் வந்து ஊருக்குள்ளேயே வந்துருச்சு. தீயணைப்பு வீரர்கள்லாம் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு இப்ப பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வந்து ரியல் லைஃப் ஃபுட்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது 2018 அந்த காட்டுத்தீ பரவனப்ப ஒரிஜினலா வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அதுல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க ஹீரோவும் பஸ்ஸை வேகனா ஓட்டிட்டு இந்த எலிமெண்டரி ஸ்கூலுக்கே வந்து சேர்ந்துட்டாரு. அந்த பஸ் கதவை திறந்து வச்சுட்டு சீக்கிரம் வர சொல்லி ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காரு. பட் இந்த டீச்சர் வந்து இந்த டைம்ல போய் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டோரி புக் படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் டென்ஷன் ஆகி வண்டியை விட்டு இறங்கி ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டாரு. அண்ட் அந்த டீச்சர் வேற பார்த்துட்டு இவர்கிட்ட கை கொடுத்து இவர் பேர்லாம் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இங்க வந்து 23 குழந்தைங்க இருக்காங்க, இவங்க பேரண்ட்ஸால இவங்களை வந்து கூட்டிட்டு போக முடியல அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் வந்து எங்க அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, எங்க கூட்டிட்டு போகணும் எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாரு. அண்ட் அந்த டீச்சர் வந்து அப்பயும் நிலைமையை புரிஞ்சுக்காம, குழந்தைங்களா இவர் தான் வந்து பஸ் டிரைவர், எல்லாரும் இவருக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா குழந்தைங்களையும் லைன்ல நிக்க வச்சு பொறுமையா எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களே தேவையில்லாம இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவரும் அந்த டீச்சர்ட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு, ஏமா உங்களுக்கு நிலைமை புரியுதா இல்லையா, இது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா அப்பயும் புரிஞ்சுக்காம பொறுமையா ஒருத்தரா அந்த பஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு வழியா எல்லாத்தையும் ஏத்திட்டு அந்த பஸ் எடுக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து பஸ் கதவை தட்டுறாரு. அந்த 23 குழந்தைங்கள்ல ஒரு பையனோட பேரண்ட் போல, சோ அவர் வந்து ஒரு பையனை கூட்டிட்டு போயிடுறாரு. சோ அதனால இப்ப பஸ்ல வந்து 22 பேர் இருப்பாங்க. அண்ட் இந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிடுவாங்க. அதை பார்த்துட்டு இவர் இல்ல நீங்களும் எங்க கூட வாங்க அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அந்த டீச்சர் வந்து இல்ல எங்களுக்கு அந்த ஸ்கூலை லாக் பண்ற வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரு இல்ல என்னால அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கும் குடும்பம்லாம் இருக்கு, நான் அவங்கள போய் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த டீச்சரும் சரி ஓகேன்னு அந்த பிரின்சிபல்ட்ட சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறிக்கிறாங்க. அந்த ஏத்தனது ஏன் தப்பு தாண்டான்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மேப்பை தூக்கிட்டு வந்து பாருங்க இதான் ரூட், இந்த ரூட் வழியா தான் நம்ம அந்த எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அவங்க சொல்ற ரூட்ல வந்து பயங்கர டிராபிக்கா இருக்கு. அவரும் சொல்றாரு பாருங்க உங்க முன்னாடியே எவ்வளவு டிராபிக் நின்னுட்டு இருக்கு பாருங்க, அந்த வழியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த டீச்சர் வந்து இல்ல இதான் பிளான், இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. இவரு எல்லாம் என் தலையில அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாரு. அண்ட் இங்கேயும் ஹெலிகாப்டர் வியூல இருந்து காட்டுறாங்க அந்த டிராபிக் எவ்வளவு தூரம் நின்னுட்டு இருக்கு அப்படின்னு. பார்த்தா 20 கிலோமீட்டருக்கு நின்னுட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நெருப்பு வந்து இப்போ ஈஸ்ட் பாரடைஸ்ல மட்டும் தான் இருந்துச்சு இல்லையா, அதாவது அந்த பாரடைஸ் ஊர்ல ஒரு சைடு மட்டும் தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ அந்த காட்டுத்தீ வந்து மொத்த பாரடைஸ் ஊர் ஃபுல்லா பரவ போற நிலைமையில இருக்கு போல. அதனால அந்த சீஃப் என்ன பண்ணுவாருன்னா, பாரடைஸ்ல இருக்கிற எல்லா மக்களையுமே வந்து எவாக்குவேட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த ஊர் போலீஸ்மே அங்கதான் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, 26,000 மக்கள் இருக்காங்க, எல்லாருமே அட் டைம்ல வெளியேறினா இதை விட பயங்கரமா டிராபிக் ஆயிடும், சோ அதனால உங்களோட ஃபயர் இன்ஜின்ஸ் எதையுமே உள்ள அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த சீஃப் வந்து ஒருவேளை எவாக்குவேட் பண்ணல அப்படின்னா எல்லாரும் செத்துருவாங்க, பரவாயில்லையா, என் கண்ணால பார்த்தேன் அந்த நெருப்பு எந்த நேரம் வேணா ஊருக்குள்ள வரலாம், சோ அதனால நம்மளுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் மொத்த ஊர்லயும் கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ண சொல்றாரு. அண்ட் இவங்க கரண்டோட சேர்த்து ரேடியோ சிக்னலையும் கட் பண்ணிட்டாங்க போல. என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ மொத்த ஊருக்குமே வந்து எவாக்குவேஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஓனருக்கு வந்துருது. பட் ஆனா இதை ஹீரோக்கு தெரிவிக்க முடியாத மாதிரி போயிருது. அதனால வந்து அந்த ஓனர் என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா ஃபயர் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டுக்கே கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி 23 குழந்தைங்களோட ஒரு பஸ் வந்து எங்களோட ஒன்று மிஸ் ஆயிருச்சு, சோ நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கெவினோட போனுக்கும் வந்து அந்த ஓனர் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா சுத்தமா கான்டாக்டே பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கு. அண்ட் இங்க இந்த டீச்சர் வந்து நெருப்போட புகை பஸ்ஸுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக பஸ்ஸோட ஜன்னல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இங்க டிராபிக் வந்து ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கு. கெவினும் பொறுத்து பார்த்துட்டு பஸ் யூட்டன் போட்டுறாரு. அண்ட் இதை பார்த்துட்டு அந்த டீச்சர் வந்து இவர்கிட்ட சண்டை போடுறாங்க, இல்ல நம்ம பிளான் படி தான் போகணும் அதே சொல்றாங்க, உங்க பிளான் படி போனா இந்த டிராபிக் ஜாம்ல தான் மாட்டிட்டு முழிக்கணும், என்ன வண்டி ஓட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் ரூட்ல போக ஆரம்பிச்சிடறாரு. அண்ட் ஒரு மாதிரி கண்ணா பின்னாடி ரேஷ் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் இதை பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கத்துறாங்க. பட் ஸ்டில் இவர் போற ரூட்ல வந்து டிராபிக் கம்மியா இருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு வந்து ஆஸ்துமா இருக்கும் போல. சோ அந்த பேஷண்ட்ஸ்லாம் ஒரு இன்ஹேலர் வச்சிருப்பாங்கல்ல, சோ அதை இந்த இடத்துல இவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல மொத்த சிக்னல் டவரையுமே வந்து சேர்த்து தான் கட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க போல. ஏன்னா அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கெவினோட போனுக்கும் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, அதுக்கும் போல. அண்ட் இவங்களும் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும் இல்லையா, சோ அதனால கடைசியா அந்த ரேடியோல ஒரே ஒரு வாட்டி சொல்றாங்க, கெவின் அந்த குழந்தைங்களை அந்த இடத்துல இறக்கி விடாத, ஊருக்கு வெளியில இருக்கிற சீக்கோ டீபோட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆபீஸை பூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நீங்க கெவின் வந்து அந்த டீச்சர் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட அப்படி பேச்சு கொடுக்குறாரு, இதான் உங்களுக்கு சொந்த ஊரா அப்படின்னு கேட்கறாரு. அண்ட் அவங்களும் அவங்கள
பத்தி சொல்றாங்க. அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான் போல. அண்ட் இவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ மாதிரியே 15 வயசுல ஒரு பையன் இருக்கான். அண்ட் அவனை பிக்கப் பண்ண போகும்போது நான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கறாரு. அதுக்கு இல்ல நான் என் தங்கச்சி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்நேரம் அவனை பிக்கப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அப்படியே ஹீரோவை பத்தியும் பதிலுக்கு கேட்கறாங்க. அண்ட் அவரு நான் பிறந்தது இந்த ஊர் தான், பட் ஆனா சின்ன வயசுல வெளியூர் போயிட்டேன். அண்ட் 4 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு, அப்பையில இருந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீங்க இங்கேயே செட்டில் ஆக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கேட்கறாங்க. அதுக்கு இல்ல நான் இப்போதைக்கு இங்க இருக்கேன், பட் ஆனா இங்கேயே இருப்பானான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதே டைம்ல இங்க காட்டுத்தீ வந்து ஈஸ்ட் பாரடைஸ் ஃபுல்லாவே பரவிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கார்டியாலஜி பேஷண்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரு வார்டை வந்து அந்த காட்டுத்தீ அட்டாக் பண்ணிருச்சு. ஸோ அதனால அங்க இருந்த டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரெஸ்கியூ பண்றதுன்னு தெரியாம இங்க இருக்கிற தீயணைப்பு வீரர்கள்லாம் ஒரு மாதிரி மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டிராஃபிக் போயிட்டு இருக்கிற ரோட்லயுமே வந்து இந்த காட்டுத்தீ ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ அந்த ஊர்ல இருந்து வெளியில போறதுக்கு மொத்தமா 4 ரூட் இருக்கு. அந்த 4 ரூட்ல 3 ரூட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இதை கிளியர் பண்ணலனா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால புல்டோசர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ரோட பிளாக் பண்ணிருக்கிற எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோ இங்க போயிட்டு இருக்கிற வழியிலுமே வந்து முன்னாடி பிளாக் ஆயிருக்கு. ஸோ இவருமே இங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்காரு. அண்ட் இவரு இவங்க பையனுக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனா இங்க சிக்னல் தான் கட் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால போல. அண்ட் இதை பார்த்துட்டு அந்த டீச்சர் வந்து உங்க வீட்டுக்கு அந்த எவாக்குவேஷன் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் போயிருக்கும் தானே அப்படின்னு கேட்கறாங்க. போயிருக்கும், பட் ஆனா எங்க அம்மாக்கு தான் வந்து வண்டி ஓட தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்க பஸ்ஸுக்கு சைட்ல இருக்கிற ஒரு ஷெட் வந்து இப்படி பத்திக்கிட்டு எரியுது. அதை பார்த்துட்டு ஹீரோவும் வந்து எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு அலாட் பண்றாரு. அந்த பஸ்ல இருக்கிற குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு பின்னாடி நிக்கிற கார்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஃபயர் இன்ஜின் போறதுக்காக சைட்ல ஒரு சின்ன வழி விட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளலாம் அந்த கார்ஸ் பூந்து போக ஆரம்பிக்குது. அண்ட் இவரும் வந்து கத்துறாரு, பஸ்ல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, என்ன ஃபர்ஸ்ட் விடுங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அங்க இருக்கிற யாருமே வந்து கண்டுக்கல, எல்லாரும் கண்ணா பின்னாடி பூந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த டீச்சரை கூப்பிட்டு நீ வந்து வண்டி ஓட்டு, நான் போயிட்டு அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவங்க எனக்கு வண்டிலாம் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இவரு நீ ஆக்சிலேட்டர் பிரேக்கை மட்டும் அழுத்து, நான் சொல்லும் போது மட்டும் முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கிடுவாரு. அண்ட் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு டிராஃபிக் போலீஸா இல்ல ஃபயர் ஃபைட்டரான்னு தெரியல. இவரும் இங்க டிராஃபிக்கை கிளியர் பண்ண முடியாம தத்தளிச்சிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஆப்போசிட் சைடுல இன்னொரு ஒரு ஃபயர் இன்ஜின் நின்னுட்டு இருக்கு, அது போறதுக்காக டிராஃபிக்கை வேற ரூட்ல திருப்பிட்டு இருப்பாரு. அண்ட் ஹீரோவும் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஃபயர் இன்ஜின் போற ரூட்ல வந்து ஒரு 4-5 கார் மாட்டிட்டு இருக்கும். அதை ஒரு வண்டியா கிளியர் பண்ணி பஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி கொண்டு வந்துடுறாரு. இதனால அந்த ஃபயர் இன்ஜினும் பஸ்ஸும் ஒரே டைம்ல கிராஸ் ஆகி ஒரு வழியா அந்த டிராஃபிக்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. அண்ட் இந்த இடத்துல தான் அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து ஹீரோ கிட்ட சிக்னல்லாம் கட் ஆயிருக்கிற விஷயத்தை சொல்றாரு. ஸோ இதனாலேயே என்ன ஆகுதுன்னா கம்யூனிகேஷன் சரியா நடக்காம அந்த ஃபயர் இன்ஜின்ஸால போக வேண்டிய இடத்துக்கு சரியா போக முடியாம போகுது. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது இவரும் வண்டியை ஓட்டிட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் வேற ஒரு ஸ்கூல்ல விடுறதா சொன்னாங்க இல்லையா, அதாவது அங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த குழந்தைங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு வண்டி ஓட்டிட்டு வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த ஸ்கூல் மொத்தமும் எரிஞ்சு கிடக்கு. அண்ட் அந்த டீச்சரும் இவரும் வெளியில போய் பாக்குறாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. பட் ஆனா அஃப்கோர்ஸ் அங்க யாருமே இல்ல. ஏன்னா சிக்னல் கட் ஆனதுனால அந்த எவாக்குவேஷன் ஆர்டர் வந்து இவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. பட் ஆனா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போயிருந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த மெயினான எவாக்குவேஷன் சென்டருக்கு போயிருப்பாங்க. ஸோ இப்போ இவருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது. பட் ஆனா அந்த டீச்சருக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதாவது அந்த சீகோ டிபோர்ட் அப்படின்னு அந்த மெயினான எவாக்குவேஷன் சென்டரோட லொகேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்மளும் அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதே டைம்ல பஸ்ஸுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு வந்து பாவம் ரொம்ப பயந்துருச்சு போல. அது சீட்டு கடியில போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த டீச்சர் வந்து ஒன்னும் இல்ல எல்லாம் சரியாயிரும்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஹீரோவுமே கொஞ்சம் பதட்டத்துல தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த உயர் அதிகாரிகள்லாம் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா பாரடைஸ்ல மொத்தம் 27,000 பேர் இருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலயே மெஹலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் இருக்கு, அங்க வந்து 12,000 பேர் இருக்காங்க. அண்ட் இது மெஹலியா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம ஹீரோ வீடு இருக்கிற இடம். இங்க இருக்கிற 12,000 பேர்ல 8,000 பேர் வந்து ஆல்ரெடி எவாக்குவேட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த காட்டு தீக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்களோட எண்ணிக்கை வந்து பாரடைஸ்ல இருக்கிறவங்களோட சேர்த்து 30,000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து பவர் ஷட் டவுன் பண்றதா சொன்னாங்க இல்லையா, ஸோ அது வந்து இன்னும் பண்ணல போல. அந்த ஆஃபீஸரை பிடிச்சி அங்க திட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஹீரோவும் அந்த டீச்சரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெயின் எவாக்குவேஷன் பாயிண்ட்டுக்கு எந்த ரூட் வழியா போறது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர் வந்து ஒரு வழி சொல்லுவாங்க. பட் ஆனா ஹீரோ வந்து அந்த வழி வேண்டாம், அது வந்து ரொம்ப சின்ன ரோடு, பஸ் போற அளவுக்கு அந்த ரோடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அதை தவிர்த்துட்டு ரெண்டாவதா இன்னொரு ஒரு ரூட் இருக்கும், அதுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அண்ட் அங்க வந்து ஒரு சின்ன பையன் எங்க பேரண்ட்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதாவது அவங்களுக்குலாம் என்னமோ ஆகிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சென்ஸ்ல கேட்பான். அதுக்கு டீச்சர் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம அவங்களை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ அந்த பையனை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் இந்த ஓனர் வந்து எங்களோட பஸ் ஒன்று 23 குழந்தைங்களோட காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த தீயணைப்பு வீரர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி இப்போ இந்த சீஃப் அண்ட் மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த பஸ் இப்போ எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க ஹீரோ போயிட்டு இருக்கிற ரோட்ல என்ன ஆகுதுன்னா இந்த ரோட்ல கரண்ட் கம்பம்லாம் வரிசையா நிக்க வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு கரண்ட் கம்பம் வந்து அப்படியே விழுகுது, அதை தொடர்ந்து மற்ற கரண்ட் கம்பமும் டேமேஜ் ஆகி விழுக ஆரம்பிக்குது. அண்ட் அதுல இருக்கிற கரண்ட் கம்பிலாம் ரோட்ல போயிட்டு இருக்கிற வண்டிங்க மேல கண்ணாப்பினான்னு விழுந்துட்டு இருக்கு. அப்படின்னா கரண்ட் வேற ஷட் டவுன் பண்ணாம வச்சிருக்காங்க இல்லையா, அதனால அந்த கரண்ட் கம்பிங்கெல்லாம் விழுகும் போது உராய்வு ஏற்பட்டு இதுல இருந்து வேற புதுசா நெருப்பு உண்டாகுது. அண்ட் ஹீரோவோட வண்டி மேலேயுமே ஒரு கரண்ட் கம்பம் விழுந்து அந்த ஒயர்லாம் அந்த பஸ் அப்படியே சுத்திக்குது. இவரும் வளைச்சு வண்டி ஓட்டி அதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறாரு. அந்த ஜன்னல் கண்ணாடிலாம் அப்படியே விரிசல் விடுது. அண்ட் இவர் டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா அங்க சைடுல ஒரு கேட் இருக்கும், அந்த கேட்டை உடைச்சிட்டு அப்படியே உள்ள போகும்போது அந்த பஸ்ஸை சுத்திக்கிட்டு இருந்த கரண்ட் கம்பியெல்லாம் அப்படியே விட்டுருது. அண்ட் இவரும் அப்படியே போனவர் மெயின் ரோட்டுக்கே போயிருவாரு. அண்ட் இந்த ரோடு வந்து ஃபுல் கலவரமா இருக்கு, யாராலையும் வண்டியை எங்கேயுமே கொண்டு போக முடியல, எல்லா இடமுமே பிளாக் ஆகி நிக்குது. அண்ட் இவங்க வந்து ரெண்டாவதா ஒரு ரோட் வழியா அந்த மெயின் எவாக்குவேஷன் பாயிண்ட்டுக்கு போயிடலாம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரோடு தான் இது. ஸோ இப்போ இந்த ரோடு வந்து இந்த மாதிரி இருக்கவும் இனிமே இந்த ரோட் வழியா போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதாவது அது வந்து ஒரு சின்ன ரோடு, பஸ் போற அளவுக்கு அது இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு வர வழி இல்லை, அதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த இடத்துல வராங்க. அண்ட் இந்த இடத்துல திருடங்க வேற நிறைய பேர் இருக்கானுங்க. இதான் சாக்குன்னு அங்க இருக்கிற வண்டியெல்லாம் அடிச்சு உடச்சு உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட பஸ் கிட்டே வந்துட்டானுங்க. வண்டி எங்கிட்ட கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் தட்டிட்டு இருக்கானுங்க. அண்ட் அதுல ஒருத்தங்கிட்ட துப்பாக்கி வேற இருக்கு. அவன் என்ன பண்ணுவானா, பஸ்ல இறங்குற வழி இருக்கு இல்லையா, அந்த கதவை லைட்டா ஓபன் பண்ணி உள்ள கையை விட்டுருவான். அண்ட் அதை பார்த்துட்டு இவரு போய் அந்த கதவை 2 உதைக்கிறாரு. அதுல அவன் கீழே விழுந்துருவான். அண்ட் அந்த டீச்சர் வந்து அந்த இடத்துல பஸ் போற அளவுக்கு ஒரு சின்ன கேப் ஒன்று பாத்துருவாங்க. சோ அந்த கேப் மூடுறதுக்குள்ள அதுல வண்டியை ஓட்டிட்டு போய் ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் இதே டைம்ல அந்த மெயின் எவாக்குவேஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சீகோ போர்ட், அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்க வந்து சில பேர் வந்து ஆல்ரெடி எவாக்குவேட் ஆகி வந்திருப்பாங்க. அண்ட் இந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஸ்கூல் பஸ்லாம் ஒரு இடத்துல ஒண்ணா நிக்குது. அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. அதே இடத்துல தான் அந்த 22 குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. அண்ட் இங்க கெவின் வந்து இப்ப இவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த எஸ்கேப் ரூட்டுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. அண்ட் இவங்க கிட்ட குடிக்கிறதுக்கு இப்ப தண்ணி வேற இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இவரு வேற அந்த புகை மண்டலம் ரொம்ப அதிகமா இருக்கிற வழியில போயிட்டு இருக்காரு. அதனால இப்போ பஸ்ல இருக்கிற அந்த ஏசி வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து புகை ரொம்ப அதிகமா உள்ள வந்துட்டு இருக்கு. இதனால குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி இரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. சோ அதனால இப்ப அவங்களுக்கு வர வழியே இல்லாம தண்ணிக்காக ஒரு இடத்துல வந்து பஸ் நிறுத்துறாங்க. அண்ட் இவர் போய் தண்ணி எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு போவாரு. பட் ஆனா அந்த டீச்சர் வந்து இல்ல, நீங்க போகாதீங்க, நெருப்பு வந்துருச்சுன்னா உடனே நீங்க தான் வண்டியை ஓட்டணும். சோ அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் தேடி போய் பாக்குறாங்க. அண்ட் அங்க ஒரு பைப் இருக்கு. பட் எதுலயுமே தண்ணி வரல. அண்ட் இவங்களும் அதுக்கப்புறம் தேடி தேடி போய் பார்த்துட்டு ஒரு கடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டோட கதவை உடைச்சு உள்ள பூந்துறாங்க. அண்ட் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு வாட்டர் பாட்டில் பண்டலே இருக்கு. அதை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அண்ட் அப்படி திருப்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த துப்பாக்கி வச்சுட்டு ஒரு திருட்டு கும்பல் இருந்துச்சு இல்லையா, அவனுங்க வந்து இந்த டீச்சரை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. நீங்க கெவின் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வெளியில வந்து அந்த டீச்சரோட பேர் சொல்லி கத்திட்டு இருக்காரு. அண்ட் இது பார்த்தாங்க நாங்க ஒரு எண்ணெய் டேங்க் ஒன்று இருக்கும், அது வந்து நெருப்பு பிடிச்சிட்டு வெடிச்சிருச்சு. அண்ட் அதனால அங்க இருக்கிற இடம் ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு வழியா அந்த டீச்சரும் வேற வந்துட்டாங்க. அந்த திருடுங்க வந்து இந்த டீச்சர் ஒன்றும் பண்ணல போல. அண்ட் இவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் கெவின் வந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டாரு. அண்ட் அந்த ஆயில் டேங்க் வந்து ஒரு 2-3 இடத்துல இருந்திருக்கும் போல. அது எல்லாமே வெடிச்சு அந்த இடம் ஃபுல்லா நெருப்பு வந்து டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. இவர் எந்த சைடு வண்டி திருப்பி போலாம்னு நினைச்சாலும் அந்த இடத்துலலாம் உடனே நெருப்பு பிடிச்சிக்குது. அந்த டீச்சரும் வந்து மேப்பை பார்த்து வழி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த சைடு போங்க அந்த சைடு போங்கன்ட்டு. பட் அந்த நெருப்பு வந்து இவங்க பஸ்ஸை ஏதோ துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க போற இடத்துலலாம் வந்து புதுசா நெருப்பு உருவாகுது. அந்த ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அந்த டைம்ல அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்பதான் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்து நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாங்க, எங்களோட ரேடியோ கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிடுச்சு, எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல, பட் டிரைவர் கண்டிப்பா அவங்களை சேஃபா கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியில தான் இருக்காங்க. பட் அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாங்க. அண்ட் இங்க கெவின் வந்து அந்த எஸ்கேப் ரூட்டுக்கு ஒரு வழியா வந்துட்டாரு. சோ இங்க இப்ப என்ன நிலைமை அப்படின்னா, இவங்க போயிட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து இப்போ தார் ரோடு கிடையாது. இதுவுமே வந்து ஒரு மலைக்கு மேல இருக்கிற பாதை தான். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் இன்ஜின் போனுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாதை. இதுல கிட்டத்தட்ட இவங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு போனாதான் அது மெயின் ரோட்டோட கனெக்ட் ஆகி அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இவங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த காட்டு தீயில இருந்து இவங்களால வெளியில போக முடியும். சோ இப்போ இந்த ரோடு வந்து ரொம்ப கரடு முரடா தான் இருக்கு. அதனால வந்து சைடுல எல்லாம் டார்ச் லைட் அடிச்சு பார்த்து ரொம்ப பொறுமையா தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க அந்த தீயணைப்பு வீரர்கள் இருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காட்டு தீ வந்து ஒரு 3-4 இடத்துல தனித்தனியா வந்து எரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா, சோ அந்த பிரான்ச் எல்லாமே வந்து இப்போ ஒண்ணா கனெக்ட் ஆயிருச்சு. சோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஊரு ஃபுல்லாவே வந்து நெருப்பு பிடிச்சிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் நெருப்பு பிடிக்காத ஒரே ஒரு இடம் இப்போதைக்கு எது அப்படின்னா, நம்ம ஹீரோ வண்டி ஓட்டிட்டு இருக்கிற அந்த சரௌண்டிங்கை சுத்தி இப்போதைக்கு நெருப்பு பிடிக்கல. பட் அந்த சரௌண்டிங்கை சுத்தி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது அந்த காட்டு தீ வந்து இவர் இருக்கிற ஏரியாவை சுத்தி வளைச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி வந்து அந்த நெருப்பு வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துலயுமே வந்து நெருப்பு ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த தீயணைப்பு வீரர்களும் வந்து எங்களோட ரிசோர்ஸ் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாது. சோ இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்குலாம் வேற வழி இல்ல, அவங்களே ஏதாவது பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க நம்ம ஹீரோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி வந்து சில பேர் இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எங்க இருந்து வருவாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இப்போ போகணும்னு நினைக்கிறாரு இல்லையா, சோ அந்த இடத்துல இருந்து இவங்க வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடுல போயிட்டு இருப்பாங்க. அதாவது இவர் எங்க இருந்து தப்பிச்சு வந்தாரோ அந்த இடத்த நோக்கி இவங்க போயிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து அவங்களை கூப்பிட்டு, இல்ல அங்கெல்லாம் போகாதீங்க, அங்கெல்லாம் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் பதிலுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்களும் இந்த சைடு போகாதீங்க, இங்கேயுமே வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல 2 பேருமே என்ன டிசைட் பண்றாங்கன்னா, நம்ம எந்த சைடு போயிட்டு இருக்கோமோ அந்த சைடு போலாம், போயிட்டு அங்க என்ன இருக்கோ அதை நம்மளே செக் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவர் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு பஸ் நிறுத்திட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மலையோட எட்ஜ் இருக்கு இல்லையா, சோ அந்த 2 சைடு எட்ஜ்லயுமே நின்னு நம்ம போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ அதே மாதிரி போயிட்டு 2 சைடுமே நின்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு. பார்த்தா 2 சைடுமே வந்து அவங்கள சுத்தி வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இவரும் அதை பார்த்துட்டு உடனே பஸ்ஸுக்குள்ள ஓடி வந்துடுறாரு. அந்த டீச்சரும் வந்து கேக்குறாங்க, என்னாச்சு, நம்ம போறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ட் அவர் வந்து இல்ல, நம்ம இருக்கிற இடத்த வந்து நெருப்பு சுத்தி வளைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த டீச்சர் வந்து இல்ல கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப் எடுத்து அவர்கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் 2 சைடுமே போயிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், நம்ம இங்க நடுவுல மாட்டிக்கிட்டோம், சோ இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்ல, பஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இங்க தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த டீச்சர் வந்து ரொம்ப பயந்துறாங்க, நெருப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நம்ம இங்கேயெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களை கிராஸ் பண்ணிட்டு சில பேர் போனாங்க இல்லையா, சோ வண்டியை திருப்புங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணியாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால அந்த இடத்துல 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம இங்கேயே ஸ்டே பண்றதா நல்லது அப்படின்னு இவர் சொல்றாரு. அண்ட் இவங்க வந்து பயத்துல நெருப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மேல போய் பார்த்ததுல நம்ம இப்ப இருக்கிற இடத்துல மட்டும் தான் நெருப்பு வரல, சோ ஒருவேளை இந்த இடத்துல மட்டும் நெருப்பு வராமே இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, சோ அதனால நம்ம பஸ்ல இங்கேயே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரோட கையை பிடிச்சி பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு பதட்டத்துல அழுகையே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவரு அப்படியே பஸ்ஸுக்குள்ளேயே சைலண்டா உட்காந்துருக்காரு. டைம் அப்படியே பொறுமையா போயிட்டே இருக்கு. அண்ட் அப்படியே ஒரு குழந்தைங்களை பாக்குறாரு. குழந்தைங்க வந்து மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காங்க. அண்ட் அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரோட ஷர்ட்டை வந்து துண்டு துண்டா அப்படியே கிழிச்சு அதை தண்ணியில நினைச்சு அதை மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா குழந்தைங்களையும் பஸ்ஸோட பின் சீட்ல உட்கார
வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா வெளியில இருக்கிற புகை உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக பஸ்ல ஏர் வென்டிலேஷனுக்காக இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து டேப் வச்சு ஒட்டி அடைக்கிறாரு. அந்த டீச்சரும் வந்து பஸ்ஸுக்கு பின் சீட்ல எல்லா குழந்தைங்களையும் போய் உட்கார வச்சுட்டு அந்த துணியை தண்ணியில நினைச்சு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா குழந்தைங்களும் பயந்த நிலைமையில தான் இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதே டைம்ல அந்த சீஃபோட அசிஸ்டன்ட் ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த சீஃப் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா சிட்டி ஃபுல்லா வாட்டர் சப்ளை இப்ப வந்து கட் ஆயிருச்சு. அண்ட் சில பேர் வந்து காருக்குள்ளேயே கருகி செத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் வந்து பொடி நடையா நடந்து அந்த ஊரை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க நெருப்பு அணைக்கிறதுக்கு எவ்வளவு போராடினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ நம்மளால இப்போதைக்கு ஒன்னே ஒண்ணு தான் பண்ண முடியும், ஒண்ணு மக்களை காப்பாற்றணும் இல்ல காட்டு தீ அணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த சீஃபும் இதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாத்துக்கிட்டும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா எல்லாருமே இந்த காட்டு தீ அணைக்கிறத விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற மக்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் அவங்க வேலையை விட்டுட்டு மக்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த டாப் ஆங்கிள் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த காட்டு தீ வந்து அந்த ஊரையே மொத்தமா நாசம் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் இங்கே அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜன்னல் கண்ணாடி எல்லாம் வந்து ரொம்ப சூடாயிருச்சு. அதனால ஹீரோ போயிட்டு குழந்தைங்க எல்லாத்தையும் ஜன்னல் கதவுல இருந்து தள்ளி வந்து உட்கார சொல்றாரு. அண்ட் அங்க சில பேர் வந்து நைட் ஆகிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு இவர் வந்து இல்ல நைட்லாம் ஆகல, இந்த புகை மண்டலம் வந்து சூரிய வெளிச்சத்தை உள்ள வராம தடுத்து வச்சிருக்கு, அதனால நைட் டைம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அந்த முடிஞ்ச அளவுக்கு இவரும் அந்த குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு டிரைவர் சீட்ல போய் உட்கார்றாரு. அண்ட் அவர் கொடுத்த அந்த துணி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நேரம் தாங்கல போல. அண்ட் நம்ம இன்னொரு 1 ஹவருக்கு இங்க தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்ட்ட சொல்லிருக்காரு. அண்ட் அந்த டீச்சர் வந்து நெருப்பு வந்துருமோன்ற பயத்திலேயே இன்னும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வேணா எல்லா குழந்தைங்களையும் தூங்க வச்சிடலாம், ஒருவேளை நெருப்பு வந்துட்டா கூட அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இவர் இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்பிக்கையை கை விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இதே டைம்ல இந்த சீஃப் இருக்கார் இல்லையா, இவர் வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு போய் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அண்ட் அவர் வந்து இந்த காட்டுத்தீ எங்க எப்படி ஆரம்பிச்சது, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, அண்ட் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு எல்லா நிலவரத்தையும் எடுத்து சொல்லிட்டு நாங்க இப்போதைக்கு மக்களை காப்பாற்றுற பணியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. போயிட்டு திரும்பி வந்து இல்ல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும், வருஷம் வருஷம் இந்த காட்டுத்தீ வந்து பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய இயற்கை சீரழிவுகள்லாம் நடக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளையே முட்டாள்களாக்கிட்டு இருக்கோம், அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. அதாவது இந்த இடத்துல ஒரு குளோபல் வார்மிங்கை பத்தி தான் பேசுறாரு. புவி வெப்பமயமாதல் பத்தி நம்மளும் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம், அது வந்து வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதான் இந்த இடத்துல வந்து அவர் பேசிட்டு போறாரு. அண்ட் இங்க வந்து இந்த டீச்சரும் நம்ம ஹீரோவும் அவங்களோட பர்சனலான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க இந்த ஊரை விட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் வெளியில போயிருக்காங்களாம், அதுவும் ஒரு வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஊர்லயே இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க வந்து நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒருவேளை நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வெக்கேஷனுக்கு போவேன், ஒரு பெரிய லீவ் எடுத்துட்டு நான் எங்கேயாவது ஆப்பிரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற யானையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை கேட்டு இவர் சிரிச்சிட்டு நான் என் வாழ்க்கை ஃபுல்லா எப்படியாவது இந்த ஊர்ல மட்டும் இருக்கக்கூடாது, எப்படியாவது தப்பிச்சு வெளியிலேயே இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஏதோ காரணத்தினால இந்த ஊர் வந்து என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இவங்க வந்து எதுக்காக வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அண்ட் இவர் வந்து இவரோட லைஃப் வந்து ரொம்ப டிராஜிக்கா தான் இருந்திருக்கு. இவர் 28 வருஷமா இவரோட அப்பா கூட சண்டை போட்டுட்டு பேசாம இருந்திருக்காரு. அண்ட் இவரோட ஃபேமிலியை விட்டு மொத்தமா விலகி தான் இருந்திருக்காரு. அண்ட் ஒரு நாள் வந்து இவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும்போது இவங்க அம்மா இவர்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதை வந்து இவர் பெருசா கண்டுக்காம இருந்திருக்காரு. அண்ட் ஒரு நாள் இவரா போய் பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து பை த டைம் இறந்திருப்பாரு. பட் இவங்க அப்பா வந்து என்னதான் இவர்கிட்ட சின்ன வயசுல சரியா நடந்துக்கல அப்படின்னாலும் இவர் இவ்வளவு வருஷமா அவங்க அப்பாவை போய் பார்க்காம இருந்திருப்பார் இல்லையா, ஏன்னா இவரோட அப்பாவும் இவர் பெருசா ரீச் அவுட் பண்ணாம இருந்ததுனால இவரும் கண்டுக்கல. சோ அதே மாதிரி இவர் பையனும் இவர்கிட்ட இவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நடந்துப்பான். சோ தான் அப்பா கிட்ட பண்ண தப்பா இவர் பையன் கிட்ட இவர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் தான் பையன் என்னதான் அவரை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நினைச்சாலும் இவர் வந்து அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை இந்த ஊர்லயே இருந்தா இந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாத்தினா எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆனா ஆல்ரெடி எல்லாமே ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுக ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் இந்த டீச்சர் வந்து அப்படிலாம் ஒன்று லேட் ஆகல, செகண்ட் சான்ஸ்ங்கிறது எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்துறாங்க. அண்ட் இதே டைம்ல அந்த டீச்சர் பயந்த மாதிரியே இங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த நெருப்பு வந்து இவங்களை நோக்கி வந்துருச்சு. இவங்களை சுத்தி வந்து இப்ப அங்கங்க நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வண்டியை விட்டு இறங்கி அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குல்ல அதை வச்சு ஒரு நெருப்பை அணைச்சிட்டு இருப்பாரு. அண்ட் ஒரு கட்டத்தில் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அந்த டீச்சர்ட்ட கொடுத்துட்டு இவர் ஒரு சட்டையை கையில் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த டீச்சரும் வந்து அதை வச்சு நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு இருக்கும் போதே அதுல இருக்கிற கேஸ் வந்து தீர்ந்து போயிருது. அண்ட் கெவின் வந்து அதை பார்த்துட்டு நீங்க வந்து வண்டிக்குள்ள போயிருங்க நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸை நோக்கி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருவாரு. அண்ட் அங்க போயிட்டு அந்த துணியை வச்சு அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துல முடியல, அந்த துணியிலேயே வந்து நெருப்பு பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அண்ட் இவர் கையிலேயுமே வந்து தீக்காயம் ஏற்பட்டுருச்சு. அண்ட் இங்க வந்து இந்த டீச்சர் பஸ்ஸுக்குள்ள வந்தா பஸ்ஸை சுத்தி நெருப்பெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. அண்ட் இவங்களும் வேற இங்க ஒரு பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அவருமே வந்து ஒரு மாதிரி பயந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அண்ட் இவங்க கத்துற சவுண்ட் கேட்டு ஓடி வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல, திரும்ப ட்ரை பண்றாரு, அப்பயும் ஸ்டார்ட் ஆகல. உடனே என்ன பண்றாருன்னா உடனே வண்டியை விட்டு இறங்கி பஸ்ஸுக்கு முன்னாடி அந்த டாப் இருக்குல்ல அதை அப்படியே கழட்டி உள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. அண்ட் இங்க ஒரு ஒன்னொன்னா ரிப்பேர் பண்ணும்போது அந்த டீச்சரும் வந்து அங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் அங்க நெருப்பு வேற ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அண்ட் ஒரு வழியா வண்டி ஸ்டார்ட் ஆனதுல ஓடி போய் பஸ்ல ஏறி வண்டியை எடுத்துறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வேற வழி இல்லாம அந்த காட்டுத்தீக்கு நடுவுலயே வந்து வண்டியை ஓட்டிட்டு போவாரு. இந்த சீன் வந்து ஆக்சுவலா ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த காட்டு தீ இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு தனி கேரக்டர் மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த நெருப்பு வந்து ஏதோ இவங்களை துரத்திட்டு இருக்கிற மிருகம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இங்க ஒரு வழியில இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. அண்ட் இதை பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாம் வந்து அலறிட்டு இருக்குங்க. அண்ட் இங்க வந்து ஒரு மாதிரி கண்ணா பின்னாடி வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த காட்டு தீ வந்து முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மறைச்சிருது, சுத்தமா விசிபிலிட்டியே இல்ல. அதனால இதுதான் பாதையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு குத்துமதிப்பா தான் வண்டியை ஓடிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு வழியில 2-3 எரிஞ்சு போன கார்லாம் வந்து நின்றுட்டு இருக்கு. அதெல்லாம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே தாண்டி போகும்போது பார்த்தா முன்னாடி ஒரு டர்னிங், அதுல
அதுல அப்படியே வளைக்க முடியாம அப்படியே வளைச்சிட்டு போறாரு. ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து அப்படியே தப்பிச்சிடறாரு. அண்ட் இவர் இப்படியே முன்னேறி போக போக அந்த காட்டு தீயோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே ஒரு வழியா அந்த கரடு முரடான பாதையை தாண்டி அப்படியே ரோட்டுக்கு வந்துடுறாரு. அண்ட் இங்க ரோட்டுக்கு வந்தா இங்க நெருப்பு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருந்ததை விட இங்க நிறைய வண்டி கார்ஸ் அது இதெல்லாம் நின்றுட்டு இருக்கு. அது எதையுமே பார்க்காம ஒரே ஸ்ட்ரெச்ல ஃபுல் ஸ்பீட்ல எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் இங்க டீச்சருக்கு வந்து கிட்டத்தட்ட மயக்கமே வந்துருச்சு. அண்ட் இவர் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துல அந்த நெருப்பெல்லாம் போயிட்டு புகை மண்டலம் மட்டும் அதிகமா இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி போகும்போது ஃபைனலி அந்த காட்டு தீயை விட்டு இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஒரு தெளிவான ஒரு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா இங்கெல்லாம் நல்லா வெளிச்சமா இருக்கு. அண்ட் இவரும் அதை பார்த்துட்டு எப்பா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சா விட்டுட்டு இருக்காரு. அண்ட் அந்த குழந்தைங்க எல்லாருமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயத்துல இருந்து வெளியில வராங்க. அண்ட் இவர் சைட் மிரர்ல அந்த காட்டு தீயை அப்படியே பாக்குறாரு. நம்மளுக்கும் டாப் ஆங்கிள் அந்த காட்டு தீயை காட்டுறாங்க. அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்றத அப்படியே காட்டுறாங்க. அதோட அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இங்க அந்த கேம்பை காட்டுறாங்க. அதாவது அந்த எவாக்குவேட் பண்ண மக்கள்லாம் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அண்ட் இங்க வந்து இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இவங்க வந்து சேரலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பஸ்ஸை ஓட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அண்ட் அப்படியே ஓட்டிட்டு உள்ள போகும்போது இவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்க. அண்ட் இங்க வந்து ஒரு வழியா குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் மீட் பண்றாங்க. எல்லாரும் அப்படியே கட்டி தழுவி கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த டீச்சர் வந்து கெவினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அண்ட் நீங்க ஆப்பிரிக்காக்கு போனீங்கன்னா அந்த எலிஃபென்ட்ஸோட போட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெவின் சொல்றாரு. அண்ட் 22 குழந்தைங்களையும் அவங்க பேரண்ட்ஸோட சேஃபா கொண்டு வந்து சேர்த்ததுனால இங்க கெவினுக்கும் அந்த டீச்சருக்கும் எல்லா பேரண்ட்ஸும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. அண்ட் கெவின் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸை ஒரு வாட்டி கடைசியா பாக்குறாரு. பார்த்துட்டு வெளியில வந்து அவரோட ஓனர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வண்டி சாவியை கொடுத்து இப்போ போய் மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்றாரு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இவரோட ஃபேமிலியை வந்து அவர் தேடிட்டு இருக்காரு. இவரோட பையனும் இவரோட அம்மாவும் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அண்ட் அந்த கேம்புக்கு வந்து சேர்ந்தவங்களோட லிஸ்ட்லாம் வந்து அங்க ஒரு லேடி கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு இவரோட பையனோட பேரையும் இவரோட அம்மாவோட பேரையும் வந்து சொல்லி கேட்கறாரு. அவங்க வந்து இல்ல அவங்களோட பேர் வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் இவரும் அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே வந்து சுத்தி சுத்தி தேடி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்கள வந்து இவர் பாத்துறாரு. பார்த்துட்டு எப்படி அங்க இருந்து தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. பார்த்தா இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவங்க தான் வந்து இவங்க அம்மாவை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவரோட பையனை பத்தி கேட்கறாரு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அம்மா வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் அவங்க அம்மா கூட சேஃபா இருப்பான், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவரும் நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. அவன் விருப்பப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த காட்டுத்தீ வந்து கம்ப்ளீட்டா அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊரோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த ஊரே வந்து மொத்தமா ஏதோ எரிஞ்சு போன சுடுகாடு மாதிரி இருக்கு. எல்லாமே மொத்தமா சாம்பலாய் போய் கிடக்கு. இந்த காட்டுத்தீ வந்து எதையுமே மிச்சம் வைக்கல, எல்லாத்தையுமே வந்து எரிச்சு தள்ளி இருக்கு. உருப்படியா ஒரு பொருள் கூட அந்த இடத்துல இல்ல. அண்ட் ஸ்டில் வந்து அங்க தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்து யாரோட இறந்த உடலாவது அங்க இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவுல வந்து நம்ம கெவின் வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் இவர் இப்ப எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்னா இவரோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அண்ட் அங்க போய் பார்த்தா இவரோட வீடே அங்க இல்ல, ஃபுல்லா அப்படியே தரமாட்டமாய் போய் கிடக்கு. அண்ட் இவரும் அப்படியே அதை பக்கத்துல போய் பாக்குறாரு. அண்ட் அப்படி பார்க்கும்போது இவரும் ஒரு பையனும் சின்ன வயசுல எடுத்த போட்டோ வந்து ஒன்னு அப்படியே பாதி எரிஞ்ச நிலைமையில இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறாரு. அண்ட் அப்படியே வேற எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது இன்னொரு ஒரு கார் ஒன்று இந்த இடத்துக்கு வருது. அண்ட் அது வேற யாரும் இல்ல, இவரோட பையன் தான். இவரை பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அண்ட் இவரோட எக்ஸ் ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க அப்பாவும் பையனும் அப்படியே கட்டி பிடிச்சி நிற்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதோட இந்த படம் வந்து இங்க முடியுது. அண்ட் எண்டிங்ல வந்து டைட்டில் கார்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காட்டுத்தீயில வந்து மொத்தம் 85 பேர் இறந்திருக்காங்க. அண்ட் 13,500 வீடுகள் வந்து அழிஞ்சிருக்கு. கெவின் வந்து அந்த ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மேரி இருக்காங்கல்ல, அதாவது இந்த படத்துல வந்து அந்த டீச்சர் கேரக்டர், அவங்க வந்து அதே ஊர்ல அதே ஸ்கூல்ல தான் இன்னமும் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய ஊருக்கு வந்து வெக்கேஷன்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட வந்து இந்த படம் இங்க முடியுது. ஸோ இன்னொரு ஒரு நல்ல படத்தோட கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ.